தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற பிரான்சிஸ் கண்டாக், மேரி பாத்திமா, பார்பரா ஆசிரியை குடும்பத்தினர், மா பால்தா குடும்பத்தினர், குழந்தையம்மாள் ஆசிரியை குடும்பத்தினர், அருள் பவிதா குடும்பத்தினர் இவர்களுக்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டியும் அவர்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் இவை எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் நிறைவேற்றி தர இந்த நவநாளை ஒப்புக் கொடுக்கின்ற அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது அருள் பவிதா, ஆரோன் ஸ்லாக்கியா, அசிபன் ராஜன், ரியா குடும்ப நலனுக்காகவும் படிப்பிற்காகவும், அருள்தாஸ், அருள் சகாயமேரி, அருள் பர்வின், வினோதா குடும்ப நலன்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 16 முடிய, மேலும் 24. அந்நாள்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கின்றேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்கள் ஆனால் மாசற்ற இரத்த பலி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்துவிடும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும்
இறைவாக்கினர்களையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எதையுமே அகப்பட்டு கொள்ளாதபடவாறு சாப்பானின் மகன் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாயிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எளியே சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருள் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாக்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 12 இறுதியாக. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்று எழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி.
ஆண்டவரே, அனைத்து நிறைவாக வாழ்த்துப் பெறுவீராக. வல்லமையிலிருந்து அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து நிறைவாடி வாழ்த்துப் பெறுவீராக. வல்லமையில் நாம் ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாலமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட இந்த ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இங்கு திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இவ்வலை மக்கு வந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல்,
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்க. இன்றைய நற்செய்தியை கவனிச்சிங்களா? யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? யாரை பற்றி? தோமாவா? திருமுழுக்கு யோவான். அதுல என்ன நிகழ்வு நடக்கிறது? என்ன நிகழ்வு நடக்கிறது? திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்படுகிறார், அப்படிதானே? திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்படுகிறார். எதற்காக கொலை செய்யப்படுகிறார்? ஏரோது ஒரு தப்பு செய்யறான், அப்படிதானே? ஏரோது பிறன் மனைவியை, இன்னொருத்தருடைய மனைவியை தவறாக பயன்படுத்துகிறான். பிறருடைய மனைவிக்கு ஆசைப்படுகிறான். அந்த ஆசையை அவன் தீர்த்துக் கொள்ளுகிறான். எனவே அவன் செய்தது திருச்சபை சட்டப்படி தவறு. இறைவனுடைய சட்டப்படி அது தவறு, பாவம். தவறு என்று சொல்வதை விட அது என்னது? பாவம், சாவான பாவம், கொடிய பாவம். இதை அவர் சுட்டி காட்டுகிறார். அதுதான் அவர் செஞ்சது. அதற்கு அவருக்கு கிடைத்த தண்டனை என்ன? அவர் தலை வெட்டப்படுகிறார். தலை வெட்டப்படுகிறார். இப்ப சினிமாவிலலாம் பார்ப்போம், ஒரு சில தாய்மார்களை தங்களுடைய பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை சினிமாவில் நடிக்க வைத்து சம்பாதிக்கிற செய்தியும் வருகிறது. அது உண்மையா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. தன்னுடைய மகளை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை, எப்படியாவது சம்பாதித்து கொடுத்தால் போதும் என்று. எனவே தன்னை பற்றி தவறாக ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக திருமுழுக்கு யோவானை அவர் கொலை செய்ய ஆசைப்படுகிறார். அதற்கு தன்னுடைய மகளை அந்த பிலிப்பின் மனைவி பயன்படுத்துகிறார். ஒரு அவையில் என்ன செய்கிறார் அந்த பாப்பா?
நடனம் ஆடுகிறார். அரசன் மகிழ்ந்து போய், ஐயோ ரொம்ப சூப்பரா ஆடுற, உனக்கு என்ன வேணும் கேளு, என்னுடைய சொத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன். இந்த மாதிரி வாக்கு கொடுக்குறான். அவ என்ன கேட்கிறா, அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறான், இந்த மாதிரி என்ன கேட்கலாம் அரசன். அவள் என்ன சொல்லுகிறாள், அந்த சிறுமியினுடைய தாய், திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வாரும் என்று. அரசன் என்ன செய்யறாரு, வாக்கு கொடுத்துட்டார்ல, அதனால என்ன செய்யறாரு, அவருடைய தலையை கொய்து தட்டில் கொண்டாந்து கொடுக்கிறார். ஒருத்தருக்கு வாக்கு கொடுப்பது என்பது தவறு அல்ல, ஆனால் அது மற்றவர்களுடைய உரிமைக்கோ உடைமைக்கோ உயிருக்கோ ஆபத்து வரக்கூடாது. இப்ப நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன்னா அது ஏன் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். சில பேர் சத்தியம் பண்ணுன்னா, யார் சத்தியம் பண்ண சொல்றாங்களோ அவங்க தலையிலே கை வச்சு என்ன செய்வாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களுக்கு பிரச்சனை, நமக்கு பிரச்சனை கிடையாது, தப்பிக்கிறதுக்காக. அது மாதிரி வாக்கு கொடுக்கறது ரைட்டு. அந்த சிறுமியை கேட்டா கூட அரசன் என்ன சொல்லியிருக்கணும், ஏன் சம்பந்தப்பட்ட பொருளையோ ஏன் சம்பந்தப்பட்ட உடைமையோ நீ கீழ் தருகிறேன், ஆனால் இது அடுத்தவர் உரிமை உயிர் உடைமை, இது சம்பந்தமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அவர் அப்படி செய்யவில்லை. திருமுழுக்கு யோவானின் தலையை கொய்து கொண்டு வந்து கொடுக்கிறார். நிறைய சமயங்களில் இந்த மாதிரி நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி அடுத்தவர் மனைவியை வைத்திருப்பது, தன்னுடைய மனைவியை ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டான் திட்டான்னா கூட அவன் கவலைப்பட மாட்டான். ஆனால் தான் யாரை தவறுதலாக உறவோடு வைத்திருக்கிறானோ அந்த பொண்ணை பொம்பளை ஏதாவது சொல்லியாச்சுன்னா இவனுக்கு அவ்வளோ கோபம் வரும். இது இந்த உலக நடைமுறையிலே நாம் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். எனவே இது கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுதுன்னா ஒரு கொலையில் கொண்டு போய் விடுகிறது. ஒரு தவறான உறவு, ஒரு தவறான பழக்க வழக்கம், ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்வு. இயேசு இவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்ட திருமுழுக்கு யோவானையே கொலை செய்யும் அளவிற்கு இந்த ஒரு நிகழ்வு இட்டு செல்கிறது. காரணம், இது மாதிரி தவறான உறவில் இருக்கின்ற பொழுது சாத்தான் தான் அவர்களை வழிநடத்துவார். இயேசு அவர்களை ஒருபோதும் வழிநடத்த மாட்டார். சாத்தான் தான் அவர்களை வழிநடத்தும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதுதான் இந்த நிகழ்விலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். பாவம் ஒரு அப்ராணி அவர். பெண்களுள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் இந்த உலகிலே யாரும் இல்லை என்று யார் சொன்னா? யார் சொன்னா? யாரு சொன்னது? இயேசுவே சொல்றார். யார் சொல்றது? இயேசுவே சொல்றார். என்ன சொல்றாரு? நம்ம எல்லாருமே நம்முடைய தாயிடமிருந்து பிறந்தவர்கள், ஒவ்வொருவருமே பெண்களிடமிருந்து பிறந்தவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய் இருக்கிறார். அவ்வாறு பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்த ஒரு மனிதர் இந்த உலகிலே யாருமே இல்லை என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட உன்னதராக இருக்க வேண்டும், உயர்ந்தவராக இருக்க வேண்டும், சிறந்தவராக இருக்க வேண்டும். பாருங்கள், அவரையே இந்த ஏரோது மன்னனுடைய தவறான ஒரு பழக்க வழக்கம், வாழ்வு கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு போய் விடுகிறது என்றால் இது சாத்தானுடைய வேலை. எனவே பல சமயங்களிலே நாம் நல்லவைகளை சிந்திக்கின்ற பொழுது, நல்ல செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது, நல்ல நம்முடைய சிந்தனை சொல் செயல் எல்லாம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திற்கு நிறைய நல்லது நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆனால் நம்முடைய சிந்தனை சொல் செயல்பாடுகள் இவை எல்லாமே இறைவனுக்கு உகந்த வகையில் இல்லாமல் அதற்கு எதிராக இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வரும், வேதனைக்கு மேல் வேதனை வரும், துன்பத்திற்கு மேல் துன்பம் வரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இங்கே பிலிப்பின் மனைவியும் ஏரோது அரசனும் சேர்ந்து அவ்வளவு ஒரு பாவத்தை செய்கிறார்கள். இவரை கொலை செய்கிறார்கள். இரண்டு பாவம். அவர்களுடைய தவறான உறவு ஒரு பாவம். அது எதிலே கொண்டு போய் விடுகிறது? திருமுழுக்கு யோவானை கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு போய் அடுத்த பாவத்திற்கு அது அவர்களை வழிநடத்தி செல்லுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நாம் நல்லவர்களாக தூயவர்களாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பெற்றோர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்முடைய சந்ததியினர், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே எப்பொழுதும் இறைவனுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்ய முயற்சி எடுப்போம். ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீர்.